இந்த அரசு கிட்ட ஒரு வேண்டுகோள். நான் இங்க இப்போ நிக்கிறது வந்து ஒரு மதுபான கடைக்கு முன்னாடி. ஆனா இங்க நான் வந்து நிக்கிறது மது வாங்க இல்ல. உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல. கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி கடைகளுக்கு வந்திருக்கேன். ஆனா அது என்னுடைய சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுத்துச்சே தவிர என் குடும்பத்தோட சந்தோஷத்தை கொடுக்கல. என்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எனக்கு நல்ல பேர் கொடுக்கல. என்னை பார்த்தவங்க எல்லாம் என்னை நல்லவனா பார்க்கல. மது ஒருவனை மட்டுமல்ல, அவன் குடும்பத்தையும் இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கும் அப்படிங்கிறத நான் பல இடங்கள்ல நான் உணர்ந்திருக்கிறேன். ஒரு மாநிலத்துடைய உண்மையான வளர்ச்சி மது கடைகள்ல இருந்து வரக்கூடிய வருமானங்கள்ல இல்லை. அந்த மாநிலத்தில் வாழக்கூடிய மக்களின் சந்தோஷத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன நிறைவிலையும் தான் அந்த மாநிலத்தினுடைய உண்மையான வளர்ச்சி இருக்கு. இந்த சமூகம் குடிக்கிறவனை மதிக்கவே மதிக்காது. குடிக்கிறவனை யார் மதிப்பானா, உங்க கூட சேர்ந்து குடிக்கிறாங்கல்ல அந்த நண்பர்கள் தான் அந்த குடிக்கிற நேரத்துல குடிக்க அப்புறமும் உங்களை மதிப்பாங்க. எத்தனையோ குடும்பங்கள் சிதறி போகுது, எத்தனையோ குழந்தைகளுடைய கனவுகள் உடைக்கப்படுது, எத்தனையோ பெண்கள் தினம் தினம் கண்ணீரில் தங்களது வாழ்க்கையை நினைச்சு கலைந்து போறாங்க, கஷ்டப்படுறாங்க. இந்த அரசு கிட்ட வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, மதுக்கடைகளே ஒரே நாள்ல மொத்தமா மூட முடியாது. ஆனால் அதை படிப்படியாக குறைப்பதற்கான வழிகளை உருவாக்கலாம். மது பழக்கத்தை நிப்பாட்டுவதற்கு வேற ஏதேனும் காரணிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். மதுவுடைய வருமானம் மட்டும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சியா இருக்கவே முடியாது. ஒவ்வொரு தனி மனிதனும் குடும்பமும் பொதுமக்களும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒரு மாநிலத்தில் வாழ்கிறார்கள் என்றால் அந்த மாநிலம்தான் உண்மையான வளர்ச்சி பாதையில் செல்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். நண்பர்களே, நீங்க மது அருந்துபவர்களா இருக்கிறீங்க, உங்களால மதுவை விட முடியல அப்படின்னா முதல்ல ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணுங்க, இல்ல ஒரு வாரத்துக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா முயற்சி பண்ண உங்களது வாழ்க்கையில அக்கறை இருக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. என்னமோ மது குடிக்கிறது தான் ஆண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. மது பழக்கத்திலிருந்து வெளியே வந்து தன்னுடைய குடும்பத்தை கண்ணும் கருத்துமா பாக்குறான் பாருங்க, அதுதான் ஆண்மகன், அதுதான் ஆண்மை. மது கடைகள் எப்போதுமே அதிகரிக்க கூடாதுங்க. மது பழக்கத்திலிருந்து வெளியே வரக்கூடிய மனிதர்களின் எண்ணிக்கை தான் அதிகரிக்கணும். அத்தகைய நோக்கத்தை நோக்கி தான் நம்மளுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இருக்கணும். இதற்கு முழுமையான பங்களிப்பை நமது அரசு செய்ய வேண்டும், பொதுமக்களும் அதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். மது இல்லாத தமிழகம் நமது முக்கியமான நோக்கமாக, உயர்ந்த எண்ணமாக இருக்க வேண்டும்.